எல்லாருமே நல்ல பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க. அவங்க பேரை ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த பேர் தான் பிற்காலத்தில் வந்து ஒரு பதிவாகுமானா அப்படி கிடையாது. ஏன்னா 2 பேருமே தமிழை காப்பாற்ற துடிக்கிறவங்க தான். அவங்க பேரும் வேண்டாம், இவங்க பேரும் வேண்டாம். டிஎம்கே சைடு நிறையா இருந்தால் மேபி கலைஞர் கருணாநிதி சாரோட பேர் வைக்கலாம். இல்லை அந்த நம்ம இன்கேஸ் விஜயகாந்த் சாரோட கான்ட்ரிபியூஷன் நிறையா இருக்குன்னா அவங்களோடது வைக்கலாம். கலைஞர் பேரை தான் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக உரிமையாக சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அதாவது அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐயா இன்னொரு விஷயம், இப்போ நடிகர் சங்கத்துக்கு ஒரு பில்டிங் கட்டுறாங்க, அவங்களுக்குன்னு தனியாக ஒரு பில்டிங் கட்டுறாங்க. அதுக்கு வந்து கலைஞர் பேர் வைக்கிறதா இல்லை வேற ஏதாச்சும் பேர் வைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸில் இருக்காங்க. யார் பேர் வச்சா கரெக்டாக இருக்கும்? சரியா, இது நல்ல அருமையான கேள்வி. இது வந்து எல்லாரும் வந்து எதிர்பார்க்குற கேள்வி தான். நடிகர் சங்கத்துக்கு வந்து கேப்டன் விஜயகாந்த் பேரை வைக்கலாம். ஏன்னா கலைஞர் பேரில் வந்து இப்போ அரசாங்கம் எவ்வளவோ பசு நிலையம் வைக்கிது, எல்லா இதுக்கும் கலைஞர் பேரை வைக்கிறாங்க. கலைஞர் பேரை வச்சது போதும். இனிமேல் வந்து ஒரு நல்ல மனிதர், தரமான மனிதர், மனித நேயமுள்ள மனிதர் கேப்டன் விஜயகாந்த் பேரை வச்சா இன்னும் சிறப்பாக இருக்கும். விஜயகாந்த் சார் பேரை வைக்கலாம். ஒருவேளை கலைஞர் பேரை தான் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக உரிமையாக சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அதாவது அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கே பார்த்தாலும் முட்டுச்சந்து கலைஞருடைய சிலைகள் இருக்குது. எங்கே பார்த்தாலும் கலைஞர் படிப்பகம்னு வைக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் கலைஞர் பேருந்து நிலையம்னு வைக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் கலைஞர் காப்பகம் அது இதுன்னு பேரை சொல்லி கலைஞர் பேர்லேயே சொல்கிறாங்க. திமுக அரசு இதை வந்து தவிர்க்கணும். தன்னுடைய அப்பா பேரை வந்து முன்னிலைப்படுத்தினாலும் தவிர்க்கிறது நல்லது. மக்கள் மனங்களில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இதாக இல்லை கலைஞர் பேரை. ஆனால் அவர் எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கலாம், தமிழ் மக்களுக்கு வந்து எவ்வளோ செஞ்சுருக்காரு. முதலமைச்சர் 5 முறை ஆண்டிருக்காரு. அதெல்லாம் சிறப்பு தான். இருந்தாலும் விஜயகாந்த் வந்து நம்ம கலை உலகத்துக்கு நிறையா நல்லது பண்ணியிருக்காரு. கலை உலகத்துக்குன்றதை விட பல கலைஞர்களை, சினிமா கலைஞர்களை வாழ வச்சுருக்காரு. அந்த அடிப்படையில் விஜயகாந்த் பேரை நம்ம வந்து வைக்கலாம். நன்றி, ரொம்ப நன்றி. நடிகர் சங்கத்துல ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கு வந்து கலைஞர் பேர் வைக்கிறதா இல்ல கேப்டன் விஜயகாந்த் பேர் வைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. 2 சைடும் இவங்க பேர் தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. யார் பேர் வச்சா கரெக்டா இருக்கும்? பொதுவான ஒரு தமிழ் பேர் வச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா 2 பேருமே தமிழை காப்பாற்ற துடிக்கிறவங்க தான். அவங்க பேரும் வேண்டாம், இவங்க பேரும் வேண்டாம். தமிழ்னு பேர் வச்சுட்டே போயிடலாம். தமிழ்னு பேர் வச்சுட்டே போயிடலாம். இவங்க 2 பேரும் வேண்டாம், பொதுவாக வச்சுட்டு போயிடலாம் தமிழ். ஓகே மேம், விஜய் அவர்கள் ரீசெண்டாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காருல்ல, ஒவ்வொரு ஊராக போயிட்டு இருக்காரு, அது எப்படி பார்க்குறீங்க? எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா? ஸோ இது பொலிட்டிஷியனோட ஸ்டைல் தானே. அவரோட சினி ஃபீல்ட்லேருந்து வந்துட்டு இந்த ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் எல்லாம் பண்ணி தான் ஆகணும். என்ன பண்ணாலும் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது எல்லா ஊர்லேயும் அவர் ஒரே விஷயத்தை தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுவுமே புதுசாக எதுவுமே சொல்ல மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கலாக நம்ம இறங்குறது அதுவுமே ஒரு ப்ரொஃபஷன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை தான் பார்ப்பேன். என்றைக்கும் அதாவது நம்ம பாலிட்டிக்ஸை வந்து சர்வீஸாக பார்க்குறனால தான் இவ்வளோ பிரச்சனையே. இப்போ ஒரு ப்ரொஃபஷன்னா நம்ம ஒரு ஒர்க்குக்கு போகிறோம், வாங்குகிற சேலரிக்கு கரெக்டாக ஒர்க் பண்ணுறோம். கரெக்டாக ஒர்க் பண்ணலைன்னா சேலரி இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் பாலிட்டிக்ஸில் இருந்தால் கரெக்டாக போகும். கரெக்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓட்டு, உங்களுக்கான சம்பளம் இதெல்லாம் இல்லாதனால தான் இது இப்படி போயிட்டுருக்கு. ஸோ அவர் இன்னும் ப்ரொஃபஷ்னலாக அதை ஹேண்டில் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். யாரும் ஸ்பான்சர் நிறைய பண்ணுறாங்கன்னு இருக்குல்ல, மேபி அந்த பக்கமாக பார்க்கும்போது அவங்களோட நேம் வச்சா ஓகே. இப்போ மீன் அந்த பில்டிங்க்கு யார் ஸ்பான்சர் அதிகமாக நிறையா இருக்கும். மேபி சொல்ல முடியாது. பொலிட்டிஷியன் சைட், டிஎம்கே சைடு நிறையா இருந்தால் மேபி கலைஞர் கருணாநிதி சாரோட பேர் வைக்கலாம். இல்லை அந்த நம்ம இன்கேஸ் விஜயகாந்த் சாரோட கான்ட்ரிபியூஷன் நிறையா இருக்குன்னா அவங்களோடது வைக்கலாம். அப்படி தான் பார்க்கப்படணுமே தவிர, ஏன்னா 2 பேருமே வந்து ஒரு ஃபீல்டுக்குள்ளே இருந்தவங்க. ஸோ அப்படி நம்மளோட நார்மல் ஜட்ஜ் வந்து பண்ண முடியாது. யாரோட கான்ட்ரிபியூஷன் நிறையா இருக்கும் அவங்க அதை ஆப்வியஸாக வைக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நடிகர் சங்கத்துக்கு ஒரு பில்டிங் கட்டுறாங்கல்ல, அதுக்கு வந்து யார் பேர் வைக்கிறது? ஒரு பக்கம் கலைஞர் பேர் வைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் கேப்டன் விஜயகாந்த் பேர் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை இருக்கு. யாரோட பேர் வச்சா கரெக்டாக இருக்கும்? ரொம்ப வருஷமாக கேட்டுட்டு இருக்காங்க வந்து நடிகர் சங்கம் அப்படின்றது வந்து. எனக்கு ஒரே ஒரு விஷயம் அந்த இடத்துல ஒரு குழப்பங்கள் இருக்குது. அப்படின்னா நடிகர்கள் வந்து பல கோடிகளை வந்து சம்பாதிக்கிறாங்க. நடிகர் சங்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகர்களுமே நினைக்கிறாங்க. ஏன் இவ்வளோ வந்து நாட்கள் ஆச்சு? உண்மையாகவே அவங்க வந்து கேஷாக கொடுக்கல. அவங்களுடைய ஒரு படத்தை வந்து புக் ஆகும்போது நான் இதுலேருந்து ஒரு 2% தரேன், 5% தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கிட்ட இருந்து எப்படி வேணால் அதை கட்டி முடிச்சிருக்கலாம். பட் இது வேணும் அப்படின்னு முக்கியமாக வந்து இனிஷியேட் எடுத்தது வந்து விஜயகாந்த் அவர்கள். பட் கலைஞர் அவர்களை வந்து அரசியலை தாண்டி வந்து நம்ம
சினிமாவில் அவர் வந்து தவிர்க்கவே முடியாது. நான் பலாயிரம் வந்து வசனங்கள் எழுதியிருக்காரு. நிறைய மூவிஸ்க்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருடைய பங்களிப்பு இருந்திருக்கு. கலை சார்ந்து அவர் தான் முதல்ல இருந்திருக்காரு. ஸோ இது டெசிஷன் வந்து மேக் பண்ண வேண்டியது வந்து அந்த சங்கம் சார்ந்தவர்களும் சங்கத்துக்காக பாடுபட்டவர்களை தவிர பொதுமக்கள் கிடையாது. உங்க சைட்ல இருந்து இவர் பேர் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா என் சைடில் யாருமே இல்லை, அதனால் எனக்கு அதில் இருந்து கருத்து இல்லை. உங்களுக்கு யாருமே இல்லை. இப்போ சரி பொதுவா ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னா யார் பேர் வைக்கணும்? நடிகர் சங்கம்னு வைங்க. எப்படி வந்தாலும் வர மாட்டீங்க போல இருக்கே. நடிகர் சங்கம்னு வைங்க. உண்மையாக தான் பொதுவாக இருக்கட்டும். யார் பேராவது இருந்து அதை நிலநாடு எல்லாருமே நல்ல பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க. அவங்க பேரை ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த பேர் தான் பிற்காலத்தில் வந்து ஒரு பதிவாகுமானா அப்படி கிடையாது. நல்லது செஞ்சவங்களுக்கு வந்து அடுத்த ஜென்மத்தில் கூட ஞாபகம் வரும். ஓகே, அந்தளவுக்கு அவங்க நல்லது செஞ்சுருக்காங்கன்னும் போது கேப்டன் அவர்களும் தகுதியானவர்கள், கலைஞர் அவர்களும் தகுதியானவர்கள். ஸோ அது வந்து அந்த சங்கம் சார்ந்தவர்கள், உழைத்தவர்கள், வேள்வி செஞ்சவர், இறந்தவர்கள், அவங்க வந்து குடும்பத்தினர் வந்து அதுக்கான முடிவெடுக்கட்டும். தேங்க்யூ.